Hi all, welcome back to our channel. இன்னைக்கு மார்னிங் தோசை அண்ட் சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பவுடர் நான் வீட்டிலே ரெடி பண்ணேன். இது முருங்கைக்கீரைலாம் போட்டு செஞ்சுட்டேன், ரொம்ப ஹெல்த்தி. இது இட்லி, தோசை இல்லைனா ரைஸில் கூட கொஞ்சம் கீ இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம், பருப்பு பொடி மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சைடு தோசை ஊற்றிட்டு சட்னியும் தாளிச்சாச்சு. கிளைமேட் பார்க்க நல்ல வெயிலாக இருக்குல்ல, ஆனால் செம்ம குளிராக இருந்துச்சு. என்னென்னே தெரில, ஒரு 3-4 டேஸாக கிளைமேட் அப்படி தான் இருக்கும். வெயிலாகவும் இருக்கும், சில்லுன்னு இருக்குது. என்ன கிளைமேட்னே தெரில. அதோட இந்த ரோஸ் செடியெல்லாம் ஒரு மாதிரி பூச்சி கடிச்சு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது கிறிஸ்மஸ் அன்னைக்கு டிசம்பர் 25th எடுத்தேன். ஆனால் நான் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. பக்கத்து வீட்டில் நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. நான் நைட்டு காட்டுறேன், நல்லா லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு ப்ளம் கேக் பாக்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க சொல்லியிருந்தோம் மார்க்கெட் போய், அது வாங்கிட்டு வந்துட்டாங்க. பால் பாக்கெட்டு, கர்டு, கேரட் அதெல்லாம். நான் மார்னிங் காட்டினதில் எவ்வளோ சன்னியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்களேன், அப்படி இருட்டிகிட்டு இருக்குது, மழை வர்ற மாதிரி. குக் பண்ணுறது கூட ஈஸி போல், ஆனால் என்ன குக் பண்ணுறதுன்னு யோசிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வெஜ் புலாவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெஜிடபிளையும் எடுத்துட்டோம். இந்த காலிஃப்ளவரையும் பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தா சிக்கன் வாங்கியாச்சு. ஓகே, சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா 7 வேலை அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே மாற்று மெனுவை அப்படின்னு சொல்லி பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிக்கன் எடுத்து பிரியாணிக்கும், இதை நைட்டுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிரேவிக்கு தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போல்லாம் பிரியாணி பவுடர் பாக்கெட்டில் வாங்கினா ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல்லு வர்ற மாதிரியே இருக்கும். அதனால் வீட்டிலையே அரைச்சிடுறது. ஒரு பக்கம் பிரியாணிக்கு போட்டு இன்னொரு பக்கம் நைட்டுக்கும் சேர்த்தே செஞ்சுட்டேன். ஏன்னா நைட்டுக்கு ஒரு பக்கம் திரும்ப நான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கு டைமே இருக்காது மற்ற வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு. அதனால் ஆஃப்டர்நூனே எல்லா வேலையும் சேர்த்து செஞ்சிடுறது. அப்போ எனக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஆனியன் ரைத்தா பிடிக்காதவங்க ஏதோ டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லை, கேரட் இந்த மாதிரி துருவிக்கிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், அது கூட லைம் ஜூஸ், கொஞ்சம் சால்ட்டு, அவ்வளோதான். லன்ச் டைம் வந்துருச்சு. பிரியாணி உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. நான் செஞ்சனால சொல்லலை, உண்மையாகவே நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணியை வேற நல்லா அடித்து ஏற்றியாச்சு. கண்டிப்பாக தூக்கம் வரும் மதியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக் போகலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி சும்மா ஃப்ரீயாக தான் இருக்கும் இடம். அப்படியே நடந்துகிட்டு இருந்தேன். ஆட்டுக்குட்டிலாம் போச்சு, அதை பிடிக்க ட்ரை பண்ணேன், ஆனால் வரலை, ஓடிடுச்சு. எப்போவுமே சாப்பிட்டு சும்மா வாக் பண்ணுவேன் அந்த சைடு எங்கள் வீட்டுக்கிட்டே நின்று. அப்போ ஆடுலாம் நிறைய நிற்கும், நிறைய பேர் வளர்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி இலையெல்லாம் எடுத்து கொடுப்பேன், வேப்பிலை எடுத்து கொடுப்பேன், சாப்பிடுவேன் என்கிட்ட. இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறனாலையும் என்னவோ தெரில, இது ரொம்ப சீன் போட்டுட்டு வாங்கவே இல்லை. என்னை இன்சல்ட் பண்ணிடுச்சு. அதோடு நான் என்ன பண்ணேன், சும்மா தூக்கி போட்டு போயிட்டேன் வேப்பிலையை. அடிக்கடி பாக்கு வெத்தலை போடுறவங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். இது ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, வெத்தலை 2 எடுத்துக்கிட்டு அது கூட 2 ட்ரை கிரேப்ஸும் கொஞ்சம் பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம்ல, சோம்பு, அதையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். பீடா மாதிரியே இருக்கும், ரொம்ப நல்லது உடம்புக்கு.
நான் சொல்லியிருந்தேன்ல நைட்டில் காட்டுறேன் லைட்ஸ் ஆன் பண்ணுவோம்ல அப்படின்னு. மொபைலில் பார்க்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில, ஆனால் நேரில் பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனலை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.